மறுநாள் அமாவாசை இரவு. சிவகாமி வேலை செய்யும் பெண்களை அனுப்பிவிட்டு தனியாக காத்திருந்தாள். மாறுவேடம் பூண்ட மாமல்லர், தளபதி பரஞ்சோதி, ஒற்றர்கள் சத்துருக்கனன், குண்டோதரன் அவர்கள் வந்தார்கள். பரஞ்சோதி மாமல்லரிடம், சீக்கிரம் சிவகாமியும் உம்மையுடன் பேசி கூட்டி வந்து விடுங்கள், நாங்கள் வெளியில் காத்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு ஒளிந்து கொண்டு காத்திருந்தார்கள். மாமல்லர் சிவகாமியிடம் பேச ஆரம்பித்தார். சிவகாமி, அரசே, படையுடன் வரவில்லையா என்று கேட்டாள். மாமல்லர் சொல்கிறார், படைகளை சீர் செய்து புறப்படுவது சீக்கிரம் ஆகிற காரியமா? அது எவ்வளவு பெரிய காரியம்! அதுவும் வாதாபியை பிடிக்க வேண்டிய அளவுக்கென்றால் நாம் மிகவும் தயார் செய்ய வேண்டும். ஆகையால் அதை வருடக்கணக்கில் ஆகும். இன்னும் பத்திரமா அழைச்சிட்டு போய் வீட்டில் நான் கொண்டு விட்டுறேன், அதுக்கப்புறம் பார்ப்போம் அப்படிதான் யோசனை பண்ணியிருக்கேன் அப்படின்னு பேசுகிறார். சிவகாமி இருந்துட்டு, இல்லை, என்னை மட்டும் அழைச்சிக்கிட்டா போகிறீங்க? வேண்டாம் வேண்டாம், நீங்கள் படையெடுத்து வந்து புலிகேசியை தோற்கடித்து இந்த வாதாபி நகரை சுட்டு எரிச்சிட்டு என்னையும் மற்றும் சிறைப்பிடித்து வந்த நம்ம ஊர் மனிதர்களையும் அழைச்சிக்கிட்டு போங்க அப்படிங்கிறான். ஐயோ, என்ன நீ இப்படி சொல்லிட்டு இருக்க? நேரமாகுது, வீண் பிரச்சனை செய்யாத, வா வா என்கிறார் மாமல்லர். அத்துடன் அவர், வாதாபியில் அருமையான வீட்டில் இருக்கிறாய் அல்லவா, அதனால் தான் பேசுகிறாய், தாமதம் செய்யாதே, உடனே புறப்பட்டு வா என்கிறார். அதாவது ஒரு பக்கம் சுட்டி காட்டுறார், நல்ல அருமையான வீட்டில் ஜாலியாக உட்காந்துருக்கியாக்கும் அப்படிங்கிற மாதிரி லேசியாக டியூன் வருது. தான் வசதியாக இருப்பது கண்டு மாமல்லர் உள்ளூர எரிச்சல் படுகிறார் என்பதை உணர்ந்து ஆத்திரமடைந்த சிவகாமி, ஆம், நான் நன்றாக இருக்கிறேன், போய் வாருங்கள். என்று நீங்கள் படையெடுத்து வந்து இந்த வாதாபியை வென்று அழிக்கிறீர்களோ அன்று வருகிறேன். இது என் சபதமாகவே இருக்கட்டும். இளவரசிகள் ராணிகள் தான் சபதம் ஏற்கலாமா? நான் என்ன தள்ளுபடியா? இப்போது வரவில்லை என்று ஆத்திரமாக கூறுகிறார். அப்போது தளபதி பரஞ்சோதி சத்ருகனனும் உள்ள ஓடி வராங்க. தூரத்தில் வீரர்கள் வர்றது தெரியுது. இன்னொரு பக்கம் நாகநந்தியும் வர்றாரு. வாங்க வாங்க, சிவகாமி அம்மையை வரலைன்னா தூக்கிட்டு போயிடுவோம் அப்படிங்கிறாரு பரஞ்சோதி. மாமல்லர் சொல்கிறார், வேண்டாம் வேண்டாம் தளபதி, அவள் இந்த நாகநந்தியவே கட்டிட்டு அழட்டும், நம்மளை வேற காட்டி கொடுத்துருவா, நம்மளை இது மெயின் பிரச்சனைக்கு போகணும், வாங்க நம்ம போயிடுவோம் அப்படின்னு எல்லாரும் படு வேகமாக அங்கேருந்து அந்த வீட்டிலேருந்து வெளியேறுறாங்க. சிவகாமி உடனே தரையில் குப்பரப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் ஏங்கி அழுகிறா, மறைஞ்சு அழுகிறா. ஆமாம், ஆண்களில் இளவரசராக இருந்தா என்ன, யாராக இருந்தா என்ன, பெண்கள் தியாகியாக இல்லையே என்ற அசூயை வருகிறதல்லவா, பெண்ணின் கொதிப்பு எங்கு போகிறது, அந்த மாதிரி இருக்குது. அப்படி குப்பரப்படுத்திருக்கும்போது திடீர்னு யாரோ வர்றது தெரியுது. அழுது கொண்டிருந்த சிவகாமியை யாரோ அருகில் வருவதை உணர்ந்தாள். திரும்பி பார்க்குங்கள், நாகநந்தி அவள் கையை பிடித்தார். என்ன சிவகாமி, அழுது கொண்டிருக்கிறார் என்று கேட்டார். கையை வெடுக்கென்று உதறிட்டு, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கிறார். நாகநந்தி அப்படியே சுற்றி பார்க்குறாரு. மாமல்லர் கீழே போட்டு போன ஒரு அங்கவஸ்திரம் இருக்குது. ஆஹா, யாரோ ஒன்று தேடி வந்துட்டாங்களா, நான் நினச்சி தான் இப்போ வந்தேன், யார் வந்தது சிவகாமி அப்படின்னு அந்த அங்கவஸ்திரத்தை எடுக்கிறாரு. இப்போது இவர் நினைக்கிறா, இவர் போய் சொல்லி பிரச்சனை ஆயிருமோ அப்படின்னு அந்த பார்க்குறேன் அப்படின்னு அவர் வாசல் பக்கம் போகிறார். யார் வந்துட்டு போனது அப்படின்ட்டு வாசல் பக்கம் போகிறார். இவ உடனே மாமல்லர் கீழே போட்டு போனார் ஒரு சின்ன கத்தி. அந்த கத்தி எடுத்து ஓங்கி எறிகிறா உத்தபிட்சி மேலே. அது முதுகில் கொஞ்சம் லேசாக பட்டு கீழே விழுது. ஐயோ, என்ன செய்கிற சிவகாமி, நான் உன்னை பத்திரமா, மாமல்லர் தான் வந்திருப்பார் எனக்கு தெரியும், அனுப்பலான்னு தான் நான் வந்தேன், நீ என்னடான்னா இப்படி அநியாயம் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறார். சிவகாமியால் தாங்க முடியல. என்ன செய்ய சொல்கிறீங்க அப்படின்னு ஏங்கி அழுதுகிட்டு இருக்கிறா. இப்போ இவங்க எல்லாரும் புறப்பட்டு காஞ்சிபுரத்துக்கே போகிறாங்க. சிவகாமியை கையில் கூட்டு போகாமல் போகிறாங்க. அங்கே போனான்னா மகேந்திரவர்மன் வந்து ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறார். உடல்நிலை ரொம்ப மோசமாகுது, பேச முடியல, உட்கார முடியல, ஒன்றும் முடியல. அப்படியே ஈனஸ்வரத்தில் பேசுகிறார். சிவகாமியை கூட்டிகிட்டு வரலையா அப்படின்னு ஈனஸ்வரத்தில் பேசுகிறார். மாமல்லர் சொல்கிறார், ஆமாப்பா, முடிஞ்ச அளவு முயற்சி செஞ்சு பார்த்தோம், ஆனால் அவள் வரலப்பா, என்ன செய்ய முடியும், நம்ம படையெடுத்து போனால் தான் வருவாளாம், எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்னு அவர் பேசுகிறார். மீதி நாளைக்கு சொல்கிறேன்.